திருப்பாவை பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆய சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணி வண்ணன் நின்னே வாய் நேத்தான் தூயோமாய் வந்தோம் துயிடல பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பாவாய். வரி வரியாக விளக்கம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இங்கு ஆண்டாள் நந்தகோபன் வீட்டின் வாயிலில் காவலனாய் நிற்கும் ஒருவரை அழைக்கிறார். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இங்கு ஆண்டாள் அந்த வாயிலின் விளக்கத்தை சொல்லுகிறார். கொடி தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த வாயிலின் காவலனை. மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியோரு உமக்கு அரைப்பறை. அழகிய மணிக்கதவுகளை திறந்து ஆயர்களின் சிறுமிகள், அதாவது கோபியர்கள் அனைவருக்கும் கண்ணன் தருவதாக வாக்கு கொடுத்த பறையை, அதாவது முரசு தர செய்ய வேண்டும். மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். மாயன் மணிவண்ணன், அதாவது கண்ணன் ஒரு மாயன், நேற்றே வாக்கு கொடுத்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான். நாங்கள் தூய்மையுடன் வந்துள்ளோம், கண்ணனை எழுப்ப பாட விரும்புகிறோம். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. வாக்கு கொடுத்ததை மாற்றாமல் கதவை திறக்க வேண்டும். நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். அன்புடன் கதவை திறந்து எங்கள் பாவையை நிறைவேற்ற உதவ வேண்டும். இந்த பாசுரத்தின் சாரம்: இந்த பாசுரம் வாக்கு நிலைமை, நம்பிக்கை, பக்தர்களின் உறுதி ஆகியவற்றை எடுத்துரைக்கிறது. ஆண்டாள் கண்ணன் கொடுத்த வாக்கை நினைவுபடுத்தி காவலனிடம் கதவை திறக்க வேண்டுகிறாள். இது பக்தி, நம்பிக்கை, வாக்கு மீதான உறுதி ஆகியவற்றின் அழகிய பாடமாகும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட். ஸ்ரீயம் சம்ருத்திம்.